வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன கொஸ்டின் வந்துட்டு மக்கள் கேட்டாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் போயிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, டோன்ட் புட் த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோ வந்துட்டு போடக்கூடாதான். எதுக்காக நான் போடக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட. எதுக்காக நான் வீடியோ போடக்கூடாது? நான் வந்துட்டு பிஸ்னஸ்க்காக தான் நான் ஆரம்பித்தேன். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எதுக்காக வந்துட்டு என்னை வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க, எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், எதுக்காக என்னை வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் எனக்கு. விச் பிளேஸ் இன் தூத்துக்குடி? எந்த பிளேஸில் இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. தூத்துக்குடி ஹார்பர், நியூ ஹார்பர் பீச்சு, ஓகேவா? அங்கே தான் இருக்கேன். அங்கே தான் ஏலமும் நடக்கும், அங்கே தான் எங்கள் கடற்கரை இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஓரா ஃபிஷ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஓரா வந்துட்டு நல்லா தான் இருக்குமா மக்களே? நான் சாப்பிட்டது கிடையாது மக்களே. எனக்கு நாங்கள் வந்துட்டு இந்த பாறை கொஞ்சம் அந்த மீன்களாக சாப்பிட்டு எனக்கு பழக்கம். நான் வந்துட்டு ஓரா சாப்பிட்டு எனக்கு பழக்கம் கிடையாது. வாங்கி நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. கடற்கரையில் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க மக்களே. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? அதை வந்துட்டு உப்பு போட்டு உரசி நல்லா அலசணுமா. ஏன்னா அதில் வந்துட்டு ஸ்மெல் அடிக்கும். அதனால தான் நான் சாப்பிட மாட்டேன். மதனத்துலேயும் ஸ்மெல் அடிக்கும், அதனால தான் நான் சாப்பிட மாட்டேன். இதை வந்துட்டு உப்பு போட்டு உரசி வந்துட்டு நம்ம அலசி பொரிச்சா வந்துட்டு நல்லா இருக்குமா. அடுத்த கொஸ்டின், அக்கா எப்படி ஃபிஷ் வாங்குவது? பீச்சில் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பீச்சுக்கு வர டைம் வந்துட்டு 8 to 10 வாங்க. அந்த டைமில் நானுமே கடற்கரையில் தான் இருப்பேன். நான் வந்துட்டு ஸ்கூல் டைம்னா 9 மணி கடற்கரைக்கு போவேன். மற்ற டைம்லலாம் 8, 8:30 அந்த டைமில் நான் போவேன். இன்றைக்கி கூட மதுரையிலேருந்து ஒரு அண்ணன் வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க. மதுரையிலேருந்து நான் வந்திருக்கேன் சிஸ்டர், உங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் வாங்க. இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ரேட்டு ஹையா, நோபடி பை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரேட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டு வந்துட்டு எங்கள் சைடு எப்பயுமே இப்படி தான் மக்களே இருக்கும். ஃப்ரெஷ் மீன், ஐஸ் மீன் கிடைக்காது, ஃப்ரெஷ் மீனாக தான் கிடைக்கும். ரேட்டு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஹார்பர் பீச்சுக்கு எப்போ வந்தால் மீன் வாங்கலாம் சிஸ்டர்? ஹார்பர் பீச்சுக்கு அதான் இப்போ தான் மக்களே சொன்னேன், 8 to 10 அந்த டைமுக்குள்ளே வாங்க, நீங்கள் மீன் வாங்கலாம். சாலை ஒரு கூடை எத்தனை கிலோ இருக்கும்? சாலை ஒரு கூடை வந்துட்டு 20 கிலோ இருக்கும் மக்களே. 15 to 20 கிலோக்குள்ளே இருக்கும். நீங்கள் மீன் வாங்கி அனுப்ப முடியுமா? இல்லை, எனக்கு வந்துட்டு மீன் வாங்கி அனுப்ப முடியாது. தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் வந்துட்டு மீன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு தூத்துக்குடியில் இருந்தீங்க அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு வாங்கி கொடுக்குறேன். மற்ற ஊருக்குலாம் வாங்கி கொடுக்க முடியாது மக்களே. தூத்துக்குடி சரௌண்டிங்கில் வந்துட்டு நான் வாங்கி கொடுக்குறேன். லைக் தூத்துக்குடி, ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு தூத்துக்குடினா ரொம்ப பிடிக்குமா, அவங்கள வந்துட்டு நான் இன்வைட் பண்ணணுமா? இன்வைட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மீன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வாங்கி கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஏலம் எந்த நேரத்தில் விடுவாங்க, எத்தனை மணிக்கு ஏலம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏலம் வந்துட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10, 10:30 வரை, அது மீனை பொறுத்து இருக்கு மக்களே. ஆனால் 9 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சனி ஞாயிறுனா வந்துட்டு 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 8:30, 8:45 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். எல்லாருமே கடலுக்கு போவாங்க கம்பல்சரி. அதனால வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் வாங்க, சரிங்களா? 9 to 10:30 அது வந்துட்டு ஏல டைம். இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ராணி அக்காவுக்கு ஆதரவாக ஏலம் வழி நடத்துபவர்கள் செயல்படுகிறார்கள் உண்மை அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ராணி பாட்டி வந்துட்டு அவங்க எங்கள் ஏரியாவில் இருந்து முன்னாடியிலேருந்து அவங்க வந்துட்டு மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க கடை வச்சு மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வியாபாரிங்க வந்துட்டு அதிகமாக எடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர அவங்களுக்குன்னு தனியெல்லாம் கிடையாது. கறிமீனுக்கு வந்து எடுக்கிறவங்களும் எடுத்துக்கிடுவாங்க. சிஸ் டெய்லி விலாக் போடுங்க. டெய்லி விலாக் நான் வந்துட்டு போட தான் சிஸ்டர் செய்வேன். வாரத்தில் வந்துட்டு 2 நாள் 3 நாள் வந்துட்டு நான் போடுவேன். எல்லாருமே பாருங்கள், சரிங்களா? என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு +2 தான் சிஸ்டர் படிச்சிருக்கேன். நான் வந்துட்டு
டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சில காரணங்களால என்னால் படிக்க முடியாமல் போயிட்டு, அதனால வந்துட்டு நான் +2 தான். சரிங்களா? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்துட்டு வேற வேலை இல்லையா? எவ்வளவோ நல்ல வேலை இருக்கு, அந்த வேலைக்கு போங்க, நீங்க ஏமா இந்த வேலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன் நான் அந்த யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோமே, எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணனா, நான் இங்கே இப்போ தூத்துக்குடிக்குள்ளேயே நான் கடை போட்டேன்னா, அது வந்துட்டு தூத்துக்குடிக்கில் மட்டும்தான் மக்களே தெரியும், வேர்ல்டு ஃபுல்லாக தெரியாது. இப்போ நான் யூடியூப்பில் போட்டேன்னா வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். லைவையே வீடியோவையே அவ்வளோ கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்க. அதனால கண்டிப்பாக என்னோட பிஸ்னஸ் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதனால தான் நான் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஹைஜீனிக்காக இல்லை லைவ் அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஏழை கூடமே மற்ற ஊரில் கட்டி கொடுத்தவங்களுக்கு எந்த ஒரு ஏழை கூடமே எங்களுக்கு கட்டி கொடுக்கல மக்களே. நாங்கள் வந்துட்டு கட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஹைஜீனிக்காக வந்துட்டு இது பண்ணுவாங்க. யாருமே கட்டி கொடுக்கல. அதனால நாங்கள் கடல் மண்ணில் தான் போட்டு நாங்கள் வியாபாரம் பார்க்க முடியும். சரிங்களா? கவர்மெண்ட்டை வேணால் நீங்கள் கட்டி கொடுக்க சொல்லுங்கள், ஹைஜீனிக்காக வந்துட்டு மக்கள் விற்பாங்க. அப்புறம் வந்துட்டு சிஸ்டர் கெழுதும் சுங்காங்கெழுதும் ஒன்னான்னு கேட்டிருக்காங்க. கெழுது வகை ஒன்று தான், ஆனால் சுங்காங்கெழுதும் கெழுதும் வேற மக்களே. சுங்காங்கெழுது வந்துட்டு வேற ரொம்ப டார்க்காக கருப்பு கலரில் இருக்கும். சரிங்களா? கெழுது வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கும். ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பாட்டியை வந்துட்டு நான் சொல்லி வீடியோ போடுவேன், பாட்டி இவங்க எனக்கு பாட்டி அப்படின்ட்டு. அதுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன பாட்டி மாதிரியா இருக்காங்க, உன்னோட வாய்ஸ் தான் கிளம்பி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இல்லாமல் மக்களே மெசேஜ் பண்ணுவீங்க, பாட்டியே பாட்டின்னு தான் சொல்ல முடியும். நான் ஒரு ஊரில் 27 28 வருஷமாக பிறந்து வளர்ந்துருக்கேன். நான் வந்துட்டு எல்லாருமே சொந்தக்காரங்க, எல்லாருமே முறை சொல்லி தான் கூப்பிடுவேன். பாட்டி முறை உள்ளவங்கள நான் பாட்டின்னு தான் சொல்ல முடியும். எப்படி அக்கா சித்தின்னு சொல்ல முடியுமா? பாட்டியை நான் பாட்டின்னு தான் மக்களே சொல்ல முடியும். இதெல்லாம் என்ன கேள்வின்னு கேட்குறீங்களப்பா. அப்புறம் கனவா மீன் எப்படி குக் பண்ணுறது ஒரு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கனவா வீடியோ கண்டிப்பாக போடுவேன் சிஸ்டர். நான் சமையல் வீடியோ போட போகிறேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக கனவா வீடியோ வந்துட்டு எப்படி குக் பண்ணுறது நான் கண்டிப்பாக போடுறேன். நான் ஏரலிலிருந்து விரைவில் உங்களை சந்திக்க வருவோம், எங்களுக்கு நல்ல மீனாக வாங்கி தருவீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன்னே, வாங்க. ஏரல்லேருந்து வரீங்கன்னா பக்கத்தில் தான் ஏரல், உங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் பக்கத்தில் தான். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நல்ல மீனாகவே வாங்கிட்டு போகலாம். லொக்கேஷன் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லொக்கேஷன் வந்துட்டு கரெக்டாக தூத்துக்குடி நியூ ஹார்பர் அனல் மீன் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் ஹார்பர் பீச். சரிங்களா? நான் ஒரு கட்டா மீன் வீடியோ போட்டிருந்தேன், டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சு அப்படின்ட்டு. கட்டா மீன் வந்துட்டு சுட்டாலும் வந்துட்டு மணக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கட்டா மீன் வந்துட்டு சூப்பராக இருக்கும் மக்களே. பொரிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் புள்ளி பவுந்தி வந்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி, பவுந்தியில் வந்துட்டு புள்ளி இருக்கும் சிஸ்டர், சூப்பராக இருக்கும். அந்த இன்னொரு கலர் இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர், அதுவுமே நல்லா இருக்கும். அந்த ஒயிட் கலருமே நல்லா இருக்கும். பவுந்தி வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பீச்சில் எந்த நேரம் முதல் எந்த நேரம் வரை மீன் கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. பீச்சில் வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி 8 to 10. அப்புறம் வளைச்ச வலை வந்துட்டு எப்போனாலும் வரும் மக்களே. மீன் எப்போ பிடிக்கிறாங்களோ அப்போல்லாம் எப்போனாலும் வரும், அது சொல்ல முடியாது. ஆனால் சின்ன வலை வந்துட்டு 8 to 10க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் மீன் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸ் போடுறீங்க சிஸ்டர், மீனோட ரேட்டு சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு டேட்டே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு இனிமேலேருந்து டேட் போட்டே விலையை போடுறேன் சிஸ்டர். அன்னைக்கு வந்துட்டு என்ன ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம், சரி தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான் மக்களே, இவ்வளோதான் நான் வந்துட்டு கொஸ்டின் எழுதியிருக்கேன். நிறைய இருக்குது, இன்னுமே நிறைய இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் வராது, உங்களுக்கு தெரியும். நான் வந்த கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்கோம், இன்னமுமே இருக்குது.
நான் வந்துட்டு அதை இனி வர்ற கமெண்ட்ஸோடு சேர்த்து அதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இதுலேயே ரொம்ப கஷ்டமாயிட்டு மக்களே. இது இந்த வேற வேலை இல்லையா, இதை ஏமா பண்ணுற. அவங்க வந்துட்டு சாஃப்டாக தான் சொன்னாங்க, அவங்க ஹார்டாக எனக்கு சொல்லலை. இருந்தாலுமே ஒரு கஷ்டம், என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. இது இன்னும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே இருக்குது மக்களே. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னும் நான் எவ்வளவோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு. இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒன்று கஷ்டமாக இருந்த ஒரு பதிவு என்னன்னா, அதான் அது அவங்கள பார்த்தா என்ன பாட்டி மாதிரியா இருக்கு, உன்னோட வாய்ஸ் தான் கிளவி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு ஒருத்தவங்களை பார்த்து சொல்லாதீங்க மக்களே, சரிங்களா? எனக்கு வயசு நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகலை. எனக்கு வந்துட்டு 40-50 வயசுலாம் ஆகலை. அதனால அப்படி சொல்லாதீங்க. என்னோட பாட்டி அவங்க, அதெல்லாம் நான் பாட்டின்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே காமனான கமெண்ட்ஸ் தான் மக்களே. மற்றது எல்லாமே மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. இன்னுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு மக்களே. நான் நிறைய டிலேட் பண்ணியிருக்கேன். நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நான் டிலேட் பண்ணியிருக்கேன். டிலேட் பண்ணி அவங்கள ஹைட் பண்ணி கூட விட்டுருக்கேன். அந்தளவு கூட வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நான் வச்சுருந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் இது, சரிங்களா? அதை தான் வந்துட்டு நான் அவங்களுக்கு எழுதி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி மக்களே, நாளைக்கு கண்டிப்பாக vlog தான் மக்களே வரும். ஏன்னா இன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியல. இது நெக்ஸ்ட் டே தான் வரும். நாளைக்கு வந்துட்டு vlog எடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு 12 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லாருமே தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள். தூத்துக்குடி மீனவர் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.